கடாய் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 3 காய்ந்த காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இலை போட்டு லேசாக அந்த ஹீட்லேயே வறுத்து அதை பொடியை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு போட்டு லேசாக வதக்கி விடுங்க. லேசாக வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆற வச்சு அதை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பன்னீர் பீஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கொடை மிளகாயும் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் லேசாக வதக்கி விடுங்க. லேசாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக வறுபட விடுங்க. லேசாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நிறைய சூடாகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கலருக்காக இதை போட்டுக்கோங்க. நல்ல கலர் வந்ததும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை விட்டுடலாம். அரைச்ச பேஸ்ட்டை விட்டுட்டு அதே மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதித்து வந்ததும் நம்ம பன்னீர் பீசஸ் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கொதித்ததும் நம்ம அரைச்ச பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ கிரேவி சூப்பராக எண்ணெயில் மிதங்கி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ குக்கரில் மட்டர் புலாவ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனது கொஞ்சமாக அதில் நெய்யும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 3 பிரிஞ்சி இலை, 3 பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு பச்சை பட்டாணி போட்டுடுங்க. பச்சை பட்டாணியும் போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ஒரு கொதி வரட்டும். புலாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுடலாம். நான் 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்குறேங்க. நான் பச்சை அரிசி தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை அரிசின்றனால நான் 2 விசில் வைக்கிறேங்க. 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா புலாவ் சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ புலாவ் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இதில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக கிஸ்மிஸ் தூவிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக